இன்று இந்த கருப்பன் உனக்கு மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்காக புட்டு புட்டு வைக்க வந்திருக்கின்றேன். நீயோ நினைத்து கொண்டு இருந்தாய், பிரிந்தவராகவே சென்று விடுவார், அவர் நம்மிடத்தில் வரவே வழியில்லை, இனி அவ்வளவுதான், எதிரிகள் அவர்களை சேர்த்து முடக்கிவிட்டார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டதில் எந்த பாகுபாடும் கிடையாது தானே? அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய இந்த கருப்பனை நான் உன்னிடத்தில் நின்று கொண்டு உனக்கானவரை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்று சொல்லி கொள்ளும்போது நீ ஏன் அதை நம்ப மறுத்து கொண்டே இருக்கின்றாய்? இந்த 2 அறிகுறிகள் உன்னில் தோன்றிக் கொண்டு இருக்குமாயின் உன் பிரிந்த உறவே உன்னிடத்தில் சேருவதற்கான ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த அறிகுறிகள் என்னவென்று பார்க்காமல் சென்று விடாதே. உன் மனதில் இருக்கின்ற பயம் இப்பொழுது தேவையில்லாதது. என்ன நடக்குமோ, அடுத்தது ஏது நடக்குமோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் தான் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த 18ஆம் படி கருப்பசாமி உன்னில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டு இருக்காதே. உன் மனதை தளர்வான நினைக்கின்ற இடத்திலே இன்னும் என்னை அதிகமாக நம்பத் தொடங்கு. இந்த சங்கிலி கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் மனதில் எந்த பயத்தையும் நீ வளர்த்து கொள்ளாதே. எத்தனையோ நிலைகளை தாண்டி வந்து விட்டாய். அந்த சோதனையும் வேதனையும் தாண்டி வரும்போது இந்த அப்பன் கரம் பற்றி இருக்கின்றேன் என்று முழுமையாக என்னை உணர்ந்திருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது நான் எத்தனை தடவை சொன்னாலும் அதை ஏன் ஏற்க மறுத்து கொண்டிருக்கின்றாய்? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ உன்னை அறியாமலே உனக்குள் எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். நீ உன்னை அறியாமலே உனக்கான பயத்தை எங்கு வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். அதனால தான் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் முற்றியும் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் சதா நேரமும் பயத்தோடே இருந்து கொண்டு இருக்கின்றாய். இதற்கு காரணம் இன்னொன்றும் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ, என்னை புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அது எப்படி? நான் உன்னருகில் இருந்து உன்னை வழிநடத்த வந்திருக்கும் போது உன்னை தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுவேனாம்? அல்லது உன் துணையைத்தான் தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுவேனாம்? இந்த பிரிதலின் புரிதலும் அதிகப்படுத்தும் என்பதற்காகத்தான் இதை சிறிது காலம் நான் அனுமதித்திருக்கின்றேன். நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும், எல்லாவற்றையும் தாண்டி நின்று எனக்காக, என் தாய்க்கு தாயாக, என் தந்தைக்கு தந்தையாக தோளோடு தோள் கொடுக்க என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்காக மனம் வருந்த வேண்டும் என்பதில் உன் மொத்த பாரத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நான் தான் சொல்லி இருக்கின்றேனே, தேவையில்லாமல் உன் பாரத்தை நீ ஏன் சுமந்து கொண்டு இருக்கின்றாய் என்று. அதன் பிறகும் நீ சற்றும் யோசித்து கொண்டுதான் இருக்கின்றாய். தேவையில்லாத பாரத்தையும் எண்ணத்தையும் நீயாகவே சுமந்து கொண்டு வீணாக மனக்குழப்பத்தில் ஆளாகி கொண்டு இருக்காதே. எது எப்படி இருந்தாலும் சதா நேரமும் நீ அவர்களுடைய நினைவுகளிலோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய். அவர் என்ன செய்கின்றாரோ ஏது செய்கின்றாரோ என்று அறிகிறவர்களோடு தானே உன் மனதை அங்கு சமாதானம் படுத்த முடியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த 2 விஷயமும் உன் மனதை போட்டு அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றது. தொலை தூரத்தில் இருந்தாலும் அவருடைய நிலை என்னவென்று உன் மனம் காண துடித்து கொண்டு இருக்கின்றது. அங்கு பிரிதலில் கூட எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ செய்து இருக்கின்றாய் என்று தெரியாமல் இன்னும் ஏன் மனம் குழம்புகின்றாய்? உன் மனதில் உள்ளதை அவரிடத்தில் எடுத்துச் சொல்வதற்குத்தான் இந்த கருப்பன் அங்கு சென்று கொண்டு இருக்கின்றேன். இதோ அவரையும் சந்தித்து விட்டேன். உன் நிலைமையை எடுத்து சொல்லி உனக்கான வாழ்க்கை அவர்தான் என்று புரிய வைத்தும் நான் விட்டேன். இனியும் மனம் கலங்கி விடாதே. பிரிந்தவர் ஒன்று சேரும் காலத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கும் போது நல்ல நேரம்தான் இனி உன்னில் வந்து உன் வாழ்க்கையை அங்கு வளப்படுத்த போகிறது. என் நாட்டம் இனி களை கட்டப் போகிறது. இதற்காக தெரியுமா? நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து, உன் மகிழ்வான தருணத்தை பார்த்து நானும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறேன். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் அல்லது தெரிந்து கொண்டிருந்தார்களோ
அந்த ஒன்றை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட போதிலும் நான் எதற்காக யாரும் இல்லை என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று நீயாகவே உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். வருகின்ற சோதனைகளும் வேதனைகளும் கடந்துவிட்ட போதிலும் இனியும் மற்றதை நினைத்து எல்லாம் மனமருந்திக் கொண்டு இருக்காதே. உன் மகிழ்வான தருணம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக யாருமில்லை என்று நினைக்கின்றாய். உன் தனிமைதான் உனக்கு முதல் நண்பனாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தனிமையை இப்பொழுது நான் அனுமதித்ததன் நோக்கம் உன்னை சுற்றி எந்த உறவுகள் போலியாக இருக்கின்றார்கள், உன்னை சுற்றி யாரெல்லாம் உண்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள், எதற்காக எல்லாம் நீ பாடுபட்டு கொண்டு இருக்கின்றாய். உன் தேவை என்ன, உன் தேவையற்றது என்ன, இத்தனை காலமாக நீ செய்தது வீணாகி போய்விட்டதா இல்லையா? நீ உன் எதிர்காலத்திற்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், இந்த நிகழ்காலத்தை எப்படி பயன்படுத்தி கொள்கின்றாய் என்பதை அறிய வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் தான் இந்த கருப்பன் நான் உன்னோடு இந்த பயணத்தில் இணைந்திருக்கின்றேன். மற்றதை பற்றியெல்லாம் நீ வீணாக நீ மனதில் நினைத்து கொண்டு உன் நேரத்தை கலங்கடித்து கொள்ளாதே. எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை சோகங்களுக்கும் இடையிலும் இன்னல்களுக்கும் இடையிலும் கம்பீரமாக இந்த கருப்பனை உன்னை கரம் பற்றி கரை சேர்ப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நடுக்கடலில் அல்லவா, நற்றாற்றில் அல்லவா நான் தத்தளித்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணி விடாதே. கரை சேர்ப்பதற்கு நீச்சலை சொல்லி கொடுத்து நீ எந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் நீயாகவே உன் உதவியோடு கரை சேர்வதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த கருப்பன் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். தெரியாத பிள்ளைக்கு நீச்சல் சொல்லி கொடுப்பது என்று ஒரு அரிதான காரியம் அல்லவா? அப்படித்தான் நீ இப்பொழுது திணறிக் கொண்டிருக்கின்றாய். இன்னும் சற்று நேரம்தான், அந்த நீச்சலை பழகிவிட்டால் போதும். எந்த இடத்தில் உனக்கான விஷயம் நடந்து கொண்டாலும் அதை தாண்டி நீ எளிதாக வந்து விடுவாய். எந்த இடத்தில் நீர் அதிகமாக வந்து கொண்டு இருந்தாலும் அதை தங்கு தடையின்றி நீ நீச்சல் போட்டு கரையேற்றி விடுவாய். அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் நான் உன்னை அதில் கடக்க பழக்க வைத்து விட்டால் எந்த விஷயத்திலும் நீ எதிர்நீச்சல் போட்டு உனக்கான வெற்றியை பெற்று விடுவாய். அதனால்தான் நான் அந்த துணிச்சலான முடிவை எடுத்திருக்கின்றேன். யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கான தேடலில் நீ தைரியமாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும்போது எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்து மட்டும் பின்வாங்கி விடாதே. அது அப்படித்தான், இது இப்படித்தான் என்று ஒவ்வொருவரும் குறைகளை மட்டும்தான் உன் காது பட பேசிக்கொண்டு இருப்பார்கள். அது தீர்வதற்கான வழியை இங்கு சொல்வதற்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அதனால் அதை தீர்வதற்கான வழியை நான் இந்த கருப்பன் சொல்ல வந்து இருக்கும் போது நீ எதை பற்றி இங்கு சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? மனதில் 1000 கேள்விகளோடு என்னை நோக்கி வந்திருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று பதற்றத்தோடு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதை தெளிவாக்குவதோடு மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்வதற்கும் தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வருவது வரட்டும். மீதியை பற்றி கலங்கிக் கொள்ளவும் செய்யாதே, கவலைப்படவும் செய்யாதே. உன்னை சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பு கவசமாக இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது நடக்கட்டும். அத்தனை கவலைகளையும் மறந்து நீ என்னுள் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்வின் ஒளியேற்றத்தை தொடங்கி வைப்பதற்குத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ என்னையே கதி என்று சரணடைந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. நடக்கின்ற தருணத்தை தாண்டி இனி வருகின்ற விஷயத்தை நீ எதிர்பார்க்கின்றாய். அந்த எதிர்பார்ப்பை நல்லதொரு முடிவாகத்தான் உன் கையில் வந்து சேரப்போகிறது. எந்த ஒன்றிற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ அந்த காத்திருந்த ஒன்றை பெறுவதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. நிதர்சனமான வாழ்க்கைக்கு நீ அடியெடுத்து விட்ட பிறகும், உண்மை இதுவென்று புரிந்துவிட்ட பிறகும் நீ எதை பற்றியும் நினைத்து கொள்ளாதே, எதை பற்றியும் வருந்திக் கொள்ளாதே. சோதனையும் வேதனைகளையும் தாண்டி நீ உனக்கான பயணத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நான் உன் கரம் பற்றி இருப்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் தருணமும் வந்துவிட்டது. வருகின்ற நிலைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டி இருக்கும்போது யாரும் இல்லை என்று எண்ணி விடாதே. இந்த கருப்பனின் கண்கள் உன்னை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்றன.
இருக்கின்றது. உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கும் போது இருட்டை நினைத்து பயம் கொள்ளாதே. இதோ உனக்கு நல்லதொரு தீர்வையும் முடிவையும் நல்ல நேரத்தில் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.